ஹாய். இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ப்ரொசீஜர் ரொம்ப காமன் ஆகிடுச்சு. நிறைய பேர் இது பண்ணிவிட்டு நல்ல முட்டி வலி இல்லாமல் நல்லா நடந்துகிட்ருக்குறாங்க. பட் இந்த சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஆங்ஸைட்டி இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் நிறைய டைம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, சர்ஜரிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியாது, சர்ஜரி முடிச்சுட்டு வந்து எப்படி இருப்போன்றது தெரியாது. அதுக்காகவே இந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன். ஸோ சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி டாப் 5 திங்ஸ் ஃபார் யூ டு டூ. நான் டாக்டர் அருண் கண்ணன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னை அண்ட் ஜெயம் ஆர்த்தோ கேர் கோடம்பாக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி எப்படி தயாராகலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சர்ஜரின்னு சொல்ல முடியாது, ரொம்ப மைனர் சர்ஜரியும் கிடையாது. ஸோ இட் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் சர்ஜரி. ஸோ அதுக்கான நம்ம ஜென்ரல் ஹெல்த்தை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதுதான் நம்பர் 1 பாயிண்ட். ரெண்டாவது, நீ ரீப்ளேஸ்மெண்ட்லேருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு நல்ல எக்ஸசைஸ் வேணும். சர்ஜரிக்கு முன்னாடியே எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறது நல்லது. அது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் இருக்கும், அதை முதலே ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு ஹெட்டேக் கான். நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா, சர்ஜரி முடிச்சுட்டு வரும்போது நம்ம வீட்டில் எப்படி இருக்கலாம், என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் தேவை அப்படிங்கிறது முதல்லையே பார்த்து வச்சுக்கிறது மச் ஹெல்ப்ஃபுல். கடைசி விஷயம், சர்ஜரிக்கு முன்னாடி ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஜென்ரல் ஹெல்த்னு பார்க்கும்போது ஜென்ரலாக ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸ் நாங்களும் பார்ப்போம். கூட எங்களோட அனஸ்தீசியா டாக்டர்ஸ் அவங்களும் ஒரு தடவை செக்அப் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ், லெட்ஸே ஹார்ட் இஷ்யூஸ் ஆர் சுகர் இஷ்யூஸ் அந்த மாதிரி முதல்லையே இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிலவெண்ட் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸையும் பார்க்க சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் ஆப்டிமைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட மெடிக்கல் கண்டிஷன் சர்ஜரிக்கு ஆப்டிமலாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். லெட்ஸே ஏதாவது மாற்ற வேண்டியிருக்கும், உங்களோட மெடிக்கேஷன்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் முன்னாடி சர்ஜரிக்கு முன்னாடி அப்படின்னா முதல்லையே அதெல்லாம் பார்த்து பண்ணுறோம். ஏன்னா இது எலெக்டிவ் சர்ஜரி. உடனே இன்றைக்கி நாளைக்கு அவசரமாக பண்ணுற சர்ஜரி கிடையாது. எலெக்டிவ் அப்படின்னா பிளான்டு சர்ஜரி. நம்ம ஜென்ரலி வீக்ஸ் ஆர் மந்த்ஸ் அஹெட் பிளான் பண்ணி பண்ணுற சர்ஜரி. ஸோ இந்த மீன் டைமில் நம்ம ஜென்ரல் ஹெல்த்தை நல்லா ஆப்டிமல் கண்டிஷனில் வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அனஸ்தெட்டிஸ்ட் பார்க்குறாங்க, டாக்டர்ஸும் பார்த்துட்டு என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, யூஸ்வலாக ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் பண்ணுறது பிளட் டெஸ்ட். உங்கள் ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது, ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது, கிட்னி நல்லா இருக்கா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ பிளட் டெஸ்ட்டில் நமக்கு நிறையா ரிசல்ட்ஸ் வரும். அதை நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிக்கணும். எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ லெட்ஸே ரத்த குறைவு இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட்ஸ் கொடுத்து அதை முதல்லையே சரி பண்ணிக்கிறது நல்லது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டை செக்அப் பண்ணோம். அஃப்கோர்ஸ் எனிபடி கோயிங் ஃபார் சர்ஜரி ஹார்ட் கண்டிஷன் நல்லா இருக்கணும். அது இசிஜி பண்ணுவோம். இசிஜி கூட இந்த எக்கோ ஸ்கேன் அப்படிங்கிற டெஸ்ட்டும் யூஸ்வலாக பண்ணுவோம். அதோட ஹார்ட் ஃபங்க்ஷனிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கணும். ஸோ இசிஜி, எக்கோ, பிளட் டெஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்தால் தான் ஜென்ரலி வி ப்ரொசீட் ஃபார் சர்ஜரிஸ். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஏற்கனவே டயபெட்டிக்காக இருந்தாங்கன்னா சுகர் கண்ட்ரோலில் இருக்கிறது முக்கியம். இப்போ சுகர் கண்ட்ரோலில் இல்லைன்னா இன்ஃபெக்ஷனுக்கான ரிஸ்க் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏற்கனவே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சர்ஜரி பண்ணக்கூடாதுங்கிறது கண்டிப்பாக கிடையாது. நாங்கள் பண்ணுற ஒரு 60-70% பேருக்கு சர்ஜரி இந்த நீ சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு சுகர் இருக்கும். ஸோ சுகரோட கண்டிப்பாக பண்ணலாம், பட் சுகர் கண்ட்ரோல்டாக இருந்தால் பெட்டர். அண்ட் இதில் இந்த HbA1c அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கும். நீங்களே நிறைய சுகர் பேஷண்ட்ஸ்க்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு 3 months ஆவரேஜாக பிளட் சுகர் எவ்வளோ இருக்குது, கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத காமிக்கும். ஐடியலாக சர்ஜரிக்கு முன்னாடி 8க்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்றது தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். ஸோ இந்த HbA1cயும் நல்லா இருக்கணும். ஃபாஸ்டிங் சுகர், போஸ்ட் பிராண்டியல் இதுவும் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கணும் சர்ஜரிக்கு முன்னாடி. அப்போ தான் நமக்கு இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் எலிவேட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். இதை தவிர பார்த்திங்கன்னா, நம்ம ஜென்ரல் ஹெல்த்துக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி அப்படின்னா, இந்த நம்ம ரத்தத்தில் ப்ரோட்டீன் ஆர் ஆல்புமின் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இது ஜென்ரலாக 3.5க்கு மேலே இருந்தால் நல்லது நம்ம பிளட் லெவலில். அதுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நல்லா ப்ரோட்டீன் ரிச் டயட் எடுத்து ஃபஸ்ட்டே அதை சரி பண்ணணும் சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ ப்ரோட்டீன் ரிச் டயட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸில் சிக்கன், ஃபிஷ் இதில் எல்லாத்துலையும் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னா, ராஜ்மா, டால் வெரைட்டிஸ் இதிலெல்லாம் ப்ரோட்டீன் நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் அடிக்குவேட் குவான்டிட்டிஸில் நம்ம சர்ஜரிக்கு முன்னாடிலேருந்தே எடுத்துக்க ஆரம்பிக்கணும். பட் லெட்ஸே கம்மி டைம் தான் இருக்குது, இல்லை உங்களால் அவ்வளோ டயட்டில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ். தட் இஸ் நத்திங் ராங். இட் இஸ் ஜஸ்ட் அ கால்குலேட்டட் வே ஆஃப் டேக்கிங் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ப்ரோட்டீன் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 1 gram per kg, அதாவது ஒரு 70 கிலோ பர்சனுக்கு 70 கிராம் ப்ரோட்டீன் டெய்லி இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு ப்ரோட்டீன் ரிச் டயட் அப்படின்னு சொல்லுவோம். அடல்ட்டுக்கு இவ்வளோ இருந்தால் போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைட்ரேட் பண்ணி இந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸ் எடுத்துக்கலாம்.
ஸோ இது வந்துட்டு ஒரு லெட்ஸே ஒரு 2 வீக்ஸ் உங்களுக்கு சர்ஜரி இருக்குது, இப்போ தான் பார்க்குறீங்க ப்ரோட்டீன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் கொஞ்சம் நாள் எடுத்துக்கிறதும் நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ப்ரீஹேப் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரீஹேப் அப்படின்னா நம்ம சர்ஜரிக்கு முன்னாடி பண்ணுற ரீஹேப் எக்ஸசைசஸ். ரீஹேப்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம சர்ஜரிலேருந்து ரிகவர் ஆகிறதுக்கு பண்ணுற எக்ஸசைசஸ் பேர் ஆர் அந்த தெரப்பி பேர் ரீஹேப் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். சர்ஜரிக்கு முன்னாடி பண்ணுறது ப்ரீஹேப் தெரப்பி. அதில் முக்கியமாக யூஸ்வலி 4 எக்ஸசைசஸ் இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். இதை தனி வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன், அது இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ப்ரீஹேப் எக்ஸசைசஸ் பண்ணோம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்துட்டு காலை தூக்கி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சுட்டு கீழே இருக்கிறது. இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லெக் ரேசிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது எக்ஸசைஸ் இந்த மாதிரி படுத்துட்டு பண்ணணும். முட்டி கீழே ஒரு டவல் ஒரு குஷன் வந்துட்டு மடித்து வச்சுட்டு காலை தூக்கி ஸ்ட்ரெயிட் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கீழே விடணும். தேர்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக ஒரு சேரில் ஒரு ஸ்டூலில் உட்காந்துட்டு முட்டி இனிஷியலாக கொஞ்சம் மடங்கியிருக்கும், மடங்கின பொசிஷன்லேருந்து நீட்டி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு திருப்பி எடுத்துகிட்டு போகிறது. இது வந்துட்டு இந்த குவாட்ரிசெப்ஸ் அப்படிங்கிற மசிலை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ். நாலாவது எக்ஸசைஸ் ஹிப் ரிலேட்டட். ஸோ நீயும் ஹிப்பும் இன்டர் ரிலேட்டட். ஸோ அந்த சைடில் படுத்துட்டு காலை தூக்கி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சுட்டு திருப்பி கொண்டு வர்றது இந்த ஹிப் அப்டக்ஷன் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம். ஸோ ஹிப்பும் நீயும் இன்டர் ரிலேட்டடுங்கிறதுனால இந்த ஹிப் அப்டக்ஷன் எக்ஸசைஸும் ஆட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் முதல்லேருந்தே பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா சர்ஜரிக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதும் ஈஸி, சர்ஜரிலேருந்து ரிகவரியும் ஃபாஸ்டராக இருக்கும். அதுதான் இந்த ப்ரீஹேப்போட முக்கியத்துவம். இதை பற்றி டீட்டெயில் வீடியோ ஒன்று இருக்குது, அதோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இது நிறைய பேருக்கு இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறவங்கள இன்சூரன்ஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் டாக்டர்கிட்ட பேசியிருந்தீங்க அப்படின்னா டாக்டர் ஆர் ஹாஸ்பிட்டலில் யாராவது உங்களுக்கு கைட் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ காஸ்ட் ஆகும், அதில் என்ன பண்ணணும் அப்படின்றது. இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கடைசி டைம் வரைக்கும் வைக்காதீங்க. பிளான்டு சர்ஜரிங்கிறதுனால முதல்லையே இந்த ப்ரீ ஆத்தரைசேஷன் ஒன்று வாங்கிக்கணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஆஃபீஸில் எனக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, நான் ஆஃபீஸில் பேசிடுறேன் சார், ஆஃபீஸ்லேருந்து ஜென்ரலாக அப்ரூவல் கிடையாது. அப்ரூவல் ஜென்ரலாக ஹாஸ்பிட்டல்லேருந்து உங்கள் இன்சூரருக்கு போகும், இன்சூரர் அதை அப்ளை பண்ணும், அவர் அப்ரூவ் பண்ணும். அதுக்கு பேர் தான் ப்ரீ ஆத்தரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது இருந்தால் தான் உங்களால் இந்த கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டியை கன்வீனியண்ட்டாக அவைல் பண்ண முடியும். ஸோ வீக்ஸ் அஹெட் உங்களுக்கு சர்ஜரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடியாவது இந்த இன்சூரன்ஸை வந்துட்டு ப்ரீ ஆத்தரைசேஷன் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கவரேஜ் இருக்கா அப்படி இல்லையா அப்படிங்கிறது தெளிவாக 100% தெரிஞ்சிடும். ரெண்டாவது உங்களுக்கு இந்த கேஷ்லெஸ் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த இன்சூரன்ஸ் ப்ரீ ஆத்தரைசேஷன்னு. இது நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி பண்ணுறீங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் ப்ராசஸ் பண்ணணும், அங்கேருந்து உங்கள் இன்சூரன்ஸ்க்கு அனுப்புவாங்க. இதுக்கு பேர் தான் ப்ரீ ஆத்தரைசேஷன் ப்ராசஸ். ஸோ இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா முதல்லையே உங்கள் டாக்டர்கிட்டையோ இல்லை நீங்கள் பண்ணுற ஹாஸ்பிட்டல்லையோ அதை இன்ஃபார்ம் பண்ணி இந்த ப்ரீ ஆத்தரைசேஷன் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் இன்சூரன்ஸில் இருக்கவங்க 100% கவர் ஆயிரும் அப்படின்றத எதிர்பார்க்காதீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் 100% கவரேஜுங்கிறது ப்ராக்டிக்கலி நாட் டன். நிறைய இன்சூரன்ஸஸில் இதர் கோபேன்னு இருக்கும், இல்லை டிடக்டபிள் அப்படின்னு இருக்கும், இல்லை இந்த நான் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு இருக்கும். ஜென்ரலாக ஏதாவது ஒரு அமௌண்ட் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். உங்கள் இன்சூரன்ஸ்க்கு ஏற்ற உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஆர் உங்கள் இன்சூரர் தேர்ட் பார்ட்டிகிட்ட பேசி இது அப்ராக்சிமேட்டாக என்ன அமௌண்ட் இருக்குங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சர்ஜரிக்கு முன்னாடியே. ஸோ இதுவும் நீங்கள் ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு ஹெட்டேக் உங்களுக்கு கான். நாலாவது, நீங்கள் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ சர்ஜரி முடிச்சுட்டு வந்து நீங்கள் படி ஏற முடியாமல் இருக்காது, பட் மேலே போயிட்டு உங்களால் வர முடியாது. ஸோ இப்போ மாடி வீடு, மேலே உங்கள் ரூம் இருக்குது, கீழே ஒரு ரூம் அவைலபிளாக இருக்குன்னா கீழே நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் ஒரு ரூமுக்கு லெட்ஸே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு இருக்குது, அங்கே போய்ட்டு அங்கேயே இருக்க போகிறீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒரு தடவை ஏறி போயிடலாம். பட் டெய்லி 3-4 தடவை மேலே ஏறி போயிட்டு வர்றதுங்கிறது இட் டோன்ட் பி ஈஸி இந்த ஃபஸ்ட் 1 or 2 வீக்ஸ். ஸோ கீழே ரூம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே அரேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்கள் வீடு இருக்குது, நீங்கள் அங்கே ஒரு தடவை உள்ளே போயிட்டு இருக்க போகிறீங்க, அங்கேயே இருக்க போகிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்துக்கலாம். ஸோ இப்போ லெட்ஸே ஒரு சில பேருக்கு 3வது மாடியில் வீடு இருக்கும், லிஃப்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சில பேருக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்கள் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணி கொண்டு போய் அந்த 3rd ஃப்ளோரில் உள்ளே கொண்டு போய் விட்டு வந்துடுவாங்க. ஸோ 3rd ஃப்ளோரில் உள்ளவே இருக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு செக்கப் வரும்போது ஓரளவுக்கு மெதுவாக நீங்கள் படி இறங்கி வந்துடலாம். இல்லை அப்போவும் ஒரு சில பேருக்கு ரொம்ப வயசானவங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ் ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஸோ மாடி வீடு அப்படின்னா கீழே ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, இதில் நீங்கள் டெய்லி மாடி ஏறி போயிட்டு வர்ற மாதிரி இருக்காத மாதிரி. இன்னொன்று, உங்களோட டாய்லெட். ஆப்வியஸ்லி நீங்கள் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கமோட் தேவை. வெஸ்டர்ன் கமோட் இல்லாமல் நீங்கள் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட், பண்ண முடியாது. ஸோ
ஸோ இந்தியன் டாய்லெட் தான் இருக்குது, மாற்றுறதுக்கு ப்ரொவிஷன் இல்லை அப்படின்னா there is an alternate arrangement. இந்த மாதிரி டாய்லெட் சீட்ஸ் வருது, நீங்கள் உங்களோட இந்த இந்தியன் டாய்லெட் மேலே வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சில சேர்ஸும் வருது, நடுவில் ஓட்டை வச்சு அது உங்கள் பெட் பக்கத்தில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் பாத்ரூம் போயிட்டு வர்றது ஒரு பெட்டர் திங், ஏன்னா உங்களோட மொபிலிட்டியும் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிடும். ஸோ இந்தியன் டாய்லெட் தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கோங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கிறது பெட்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சர்ஜரிக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பயங்கர டென்ஷன். அஃப்கோர்ஸ் சர்ஜரிங்கிறது ஒரு மேஜர் விஷயம், டென்ஷன் இருக்கிறது நியாயமான விஷயந்தான், டென்ஷனே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல. பட் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸ்டாக இருக்கணும், மியூசிக் கேட்கலாம், நீங்கள் வந்துட்டு மெடிடேஷன் பண்ணலாம், யோகா பண்ணலாம், இதெல்லாம் பண்ணி உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்ஜரிக்கு வரும்போது எக்ஸசிவ் ஆங்ஸைட்டி, எக்ஸசிவ் டென்ஷனை வந்துட்டு அவாய்ட் பண்ணோம். அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நாலேஜ் தான் உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இதில். ஸோ நாலேஜ், இன்ஃபர்மேஷன் இஸ் பவர். நீங்கள் வந்துட்டு நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வரீங்க அப்படின்னா உலகம் எங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பேருக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 90%க்கு மேலே அந்த பேஷண்ட்ஸில் 20 வருஷத்துக்கு இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வேலை பார்க்கும். இது ஒரு சென்டர், 2 சென்டர், ஒரு சர்ஜன், 2 சர்ஜன், ஸ்பெஷலைஸ்டு சென்டர் அந்த மாதிரி கிடையாது. ஓவரால் கண்ட்ரி பேஸ்டு டேட்டாஸ் வச்சு சொல்கிறோம். 100 பேருக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் 90% பேர் 20 வருஷத்துக்கு இந்த நீல ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றது மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் டேட்டா வச்சு கண்டுபிடிச்சிருக்கிறது. இந்த ஃபேக்டை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு ரிலாக்ஸ்டாக வாங்க சர்ஜரிக்கு முன்னாடி. ரொம்ப டென்ஷன் எடுக்க தேவையில்லை. இந்த இன்ஃபர்மேஷன் ஷுட் கீப் யூ கூல் அண்ட் கான்ஃபிடென்ட். ஸோ ஒரு சம்மரியில் சொல்லணும் அப்படின்னா 5 விஷயம் சர்ஜரிக்கு முன்னாடி. நம்பர் 1 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஜென்ரல் ஹெல்த்தை பார்த்து சுகர் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், ஹார்ட் கண்டிஷன்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், புரோட்டீன் கம்மியாக இருந்தால் புரோட்டீன் ரிச் டயட் எடுக்கணும். 2வது எக்ஸசைசஸ் ஸ்டார்ட் பிஃபோர் சர்ஜரி, அதுதான் இந்த ப்ரீஹேப் எக்ஸசைசஸ். நம்பர் 3 மானிட்டரி இஷ்யூஸ். இன்சூரன்ஸ் இருந்தால் முதலியே டாக்டர் ஆர் ஹாஸ்பிட்டல்கிட்ட சொல்லி அதுக்கான ப்ரீ ஆத்தரைசேஷன் வாங்கிக்கோங்க. என்ன இன்சூரன்ஸ் இல்லாத என்ன செலவு இருக்குங்கிறதுக்கும் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. 4வது விஷயம், நீங்கள் வீட்டுக்கு வரும்போது என்னென்ன ப்ரிப்பரேஷன் வேணுங்கிறது ஒரு ஐடியாவோட போங்க. திருப்பி வரும்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் ரூம், வெஸ்டர்ன் கமோட், இது 2ம் இருக்கிறது நல்லது. 5வது ரிலாக்ஸ் பண்ணுங்கள். சர்ஜரிக்கு முன்னாடி இது ஒரு நல்ல சர்ஜரி வித் குட் ரிசல்ட்ஸுங்கிறது உங்களோட இன்ஃபர்மேஷனில் இருக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் ஷுட் கிவ் யூ தட் ரிலாக்ஸேஷன். தேங்க்யூ வெரி மச். ஸோ ஒன் லாஸ்ட் திங், உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது டாபிக்ஸில் இல்லை இதில் இருக்கிறதில் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ஸில் நீங்கள் கமெண்ட் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் வி வில் ட்ரை டு அட்ரஸ். அதே மாதிரி உங்கள் கமெண்ட்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, இதே மாதிரி இருந்துச்சா இல்லை வேறு மாதிரி இருந்துச்சுன்னாலும் கமெண்ட் போடுங்க. அதை பார்த்து லாட் ஆஃப் பீப்புள் ஆல்சோ பெனிஃபிட். தேங்க்யூ வெரி மச்.